வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். வாடகைலாம் நீங்க சரி, வீடுக்கு அட்வான்ஸ் டைரக்டா கொடுத்துடுவோம். சரியா? கிரைண்டர் வாங்கிக்கு தந்து டைரக்டா கொடுத்துடுவோம். அப்புறம் அரிசி எவ்வளவு வேணும் உங்களுக்கு? அரிசி முடிஞ்சது வாங்கி கொடுங்க. அரிசி உளுந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 10 கிலோ அரிசி இருந்தா போதும். உளுந்து அதுக்கு தகுந்த உளுந்து. சரி, அது வாங்கி கொடுத்துடுறோம். வேற என்ன வேணும்? துணிமணி கட்டிக்க துணிமணி ஒருத்தருக்கு. இந்த குடும்பத்துக்கு நிச்சயமா உதவி தேவை. இவங்களுக்கு ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க பாத்துப்பாங்க. ஏன்னா அவங்க 4 பேர் இருக்காங்க, 4 பேர் சேர்ந்து பாத்துப்பாங்க. உனக்கு மருத்துவம் பார்க்க வேண்டாமா? நீ இது இப்ப வந்து தானே, நிச்சயமா உனக்கு அடிக்கடி திருவாரூர்ல செக் பண்ணிட்டு வரோம். என்ன சொல்றாங்க டாக்டர்? அவங்க வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா இருக்க சரியாயிடும். மாசம் மாத்திரை, இந்த பப்பு இதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. இருக்க சரியாயிடும் சொல்லி. ஆமா, எப்படி நான் வாரம் ஒரு நடை அழைச்சிட்டு போயிடுவேன். சூப்பர். நீங்க யாராவது இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அவங்கள கூப்பிடுங்க. உங்க மருமகனை கையை காமிங்க. ஜாகிரதையா பண்ணி இருக்க வேண்டாமாப்பா. என்ன பண்ணுறது, நம்ம என்னுடைய சொந்த வேலைக்காக போனது தான். கொஞ்சம் கை தவறி போயிட்டு மிஷினில் அழைச்சிக்கிட்டு இருக்கிற வேலை எல்லா வேலையும் நல்லா பார்ப்பேன். ஃபர்னிச்சர் வேலை எல்லா வேலையுமே நல்லா பார்ப்பேன். வேலையெல்லாம் முடிஞ்சது ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிப்போம்மா. இப்போ 2 வருஷ காலமாக எனக்கு அந்த கையே ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு வேலை செஞ்சாலும் கெல்பர் வேலைக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க. 200 தான் கொடுக்குறாங்க. என்னால் எதுவும் தூக்கவும் முடியல, கொள்ளவும் முடியல, சைஸும் பிடிக்க முடியல. அவங்க வந்து ஏதாவது தொழில் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. என்ன தொழில் பண்ணுவீங்க? ஹோட்டலில் ஒரு மளிகை கடை, ஏதோ ஒரு பொருள் சுத்தமாக. இப்போ இட்லி பண்ணிட்டு எங்க கொண்டு போய் விற்பீங்க? வீட்லயே கடை மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்படியா? வீட்டுக்கு கடையும் செட் பண்ணிட்டு ஒரே வாடகை கொடுத்துக்கிற மாதிரி பார்க்கணும். ஒரே வாடகை கொடுக்குறப்ப பார்த்துக்கிட்டு ஏதோ பார்த்து உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சிடலாம். அது போதும் எனக்கு. அதை வச்சுன்னா அதே பண்ணிக்குவோம்மா. நீங்க சரியா பண்ணமே அந்த தொழில் பயன் இல்லாம போயிடக்கூடாது. இவங்க நல்லா சமையல் கேட்டீங்க நல்லா செய்வாங்கம்மா. சாப்பாடு சமையல் நல்லா செய்வாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன்னா, நான் ஒரு விஷயத்த பண்ணாம அந்த காசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். புரியுதா? அப்போ நீங்க அதுக்கு மரியாதை கொடுத்து, அதுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க கரெக்டா அதை பண்ணுங்க. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.